அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 12th கிளாஸ் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.5 z + 3 டிவைடட் பை z மைனஸ் 5y ஈக்குவல் டு 1 + 4y டிவைடட் பை 2 எனில் கலப்பெண் z செவ்வக வடிவில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மள z + 3 டிவைடட் பை z மைனஸ் 5y ஈக்குவல் டு 1 + 4y divided by 2. So that is equal to 2 into z plus 3 equal to z minus 5y 1 plus 4y. So 2z plus 6 equal to z கொண்டு multiply பண்ணுவோம் z plus z 4i இங்கே கொண்டு then minus 5y minus 20i square. ஓகேவா? 2z plus 6 equal to நம்ம என்ன சொல்லுவோம் z plus z 4i minus 5i i ஸ்கொயரோட வேல்யூ என்னமா i ஸ்கொயரோட வேல்யூ -1 minus of minus plus 20. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2z plus 6 minus z minus 20 ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யலாம் z into z okay z 4i minus 5i ஓகேவாம்மா z 4i minus 5 இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தா 2zலேருந்து z இது எவ்வளவு மைனஸ் 14 அப்படிதாம்மா ஈக்குவல் டு z 4i minus 5i ஓகேவாம்மா ஸோ z minus z 4i இங்கே கொண்டு வரோம் that is equal to 14 minus 5i 14 minus 5i இப்போ z எடுத்துருவோம் 1 minus 4i equal to 14 minus 5i so z equal to 14 minus 5i divided by 1 minus 4i ஓகேம்மா அதை நம்ம என்ன செய்யணும்னா இதை குவான்டிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோமா z ஈக்குவல் டு 14 minus 5i divided by 1 minus 4i into 1 plus 4i இதனுடைய கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர் பகுதி தொகுதி ரெண்டுலேயுமே மல்டிப்ளை பண்ணும் மல்டிப்ளை இது a + b a minus b அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுமா 14 ப்ளஸ் 56i மைனஸ் 5i மைனஸ் 20i ஸ்கொயர் ஸோ z ஈக்குவல் டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 ப்ளஸ் 17 ஓகேவாம்மா இது எப்படிமா ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் அப்போ 34 ஓகேவாம்மா 34 இதுலேருந்து கழிச்சா 51i ஓகேம்மா ஸோ 34 ப்ளஸ் 51 இது டிவைட் பண்ணுவோமா டிவைட் பண்ணால் 17ஆல் டிவைட் ஆகும் 2 ப்ளஸ் 3i ஓகேவாம்மா 2 ப்ளஸ் 3i அம்மா இந்த ப்ராப்ளத்தை பாருங்கம்மா z + 3 டிவைடட் பை z மைனஸ் 5i ஈக்குவல் டு 1 + 4i டிவைடட் பை 2 எனில் கலப்பெண் z செவ்வக வடிவில் எழுதுக செவ்வக வடிவம்னா இது நார்மல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 போட்டுட்டு z டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர்றோம் ஐ டேர்மெல்லாம் இங்கே கொண்டு வரோம் z டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு அதனுடைய கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் பகுதி தொகுதி ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணி அகெயின் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு z ஈக்குவல் டு 2 + 3i கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.